வாட் ஏ ஸ்டேஷன், வாட் ஏ பியூட்டி. என்னடா பெரிய பியூட்டியை பார்த்துட்டு ஒட்டடை அடிக்காத ஓல்டு மெக்கானிக் ஷாப் மாதிரி இருக்குது. இது ஒரு ஸ்டேஷன். இங்க கொண்டாந்து இவ்வளவு பெரிய வண்டியை நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏய் என்னடா எங்க ஊருக்கு வந்து எங்களே கிண்டல் பண்றியா? இதான் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன். ஐ வெரி சாரி டா. என்ன ரகு ஸ்டேஷனை பத்தி அப்செட் ஆயிட்டியா? இல்ல நான் அப்பவே சொன்னல எங்க வில்லேஜ் பத்தி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சொந்த ஊருக்கு வர மாதிரி இருக்குடா. ஓ வேலைக்கார பசங்களா? என்ன சிவா வண்டி வந்திருக்கா? வண்டி ரெடிங்க. ஏன்பா நீதான் வண்டி எடுத்துட்டு வந்த? ஆமா. என்னப்பா அது டிரைவர் கீழ சாட்டையில இருக்கு? புத்தம்பது காங்கை காலையில அதான் அடங்க மாட்டேங்குது. காங்கேயும் காளையா? ஏன்டா மாட்டு வண்டியில ஏத்தியாடா நான் அனுப்ப போறேன்? ஏன்டா கோடீஸ்வரன் பேலஸ்னு கடைசியில மேட்டீஸ்வரன் பார்த்தாக்க மாட்டு வண்டி வந்திருக்கு. டேய் அதான் டெய்லி கார்ல போறோம்ல. இங்க இருந்து எங்க வீட்டுக்கு கார்ல போனா 5 மினிட்ஸ், மாட்டு வண்டியில போனா 1 hour. போற வழி பியூட்டிஃபுல்லா இருக்கும். மலையும் வயலும் வாய்க்காலுமா கண்ணுக்கு குளிர்ச்சியா. இட் வில் பீ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ டா. கரெக்ட். அவ சொல்றது ஐடியா இருக்கு. இருந்தாலும் 1 hour மாட்டு வண்டியில லொங்கு லொங்கு மாட்டு பாண்டி உட்கார்ந்து போறது போர் அடிக்குமே. அத பத்தி நீ கவலைப்படாத. ஏன் நீ மாட்டை அவுத்து விட போறியா? நோ, என் மியூசிக் அவுத்து வரேன். தாங்க முடியலையா? ஒண்ணும் பயப்படாதீங்க. ஊருக்குள்ளவே வைத்திர வச்சு பாத்துக்கலாம். அட என்ன தம்பி பாட்டு பாடுத? மாட்டுக்கே ஜன்னி வந்து போல இருக்கு. வந்துட்டாரு கலோனியல் கசின். என் பாட்டை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எனக்கா தெரியாது. நாங்க பாடிட்டு மிச்சம் நீ பாடிக்கிட்டு இருக்க. நான் பாடுறது நீ கேட்க நீ. ஆகா ஊர் வந்துருச்சு. என்ன மேன் பொட்டக்காட்ட காட்டி ஊர் வந்துருச்சுன்னு சொல்ற? ஏங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஊர் வந்துருச்சுன்னு தானே அர்த்தம்? அட மகாபாரத சீரியல மத்தியில எடுக்கிறாங்களா? ஏண்டாப்பா ஒரே கலவரமா தெரியுதாடா? சும்மா இருங்க. எங்க ஐயா மருக்கெல்லாம் சண்டை போட்டு பார்த்து எவ்வளவு நாளாச்சு? ஐயா விடாதீங்க. அப்படி போடுங்க. எனக்கு ஒரு கம்பு கொடுங்க, நானும் வரேன். அட பாவி, மாருதி கார் ஓட்டுன கையில மாட்டை கொடுத்துட்டு போறியாடா? சுத்த கேப்பையில ஊரா இருக்கும் போல இருக்கப்பா. என்ன பிரச்சனை? அறுபத்துக்கு ஓடுறீங்க? என்ன தம்பி பட்டணத்துல வந்து இப்பதான் வரீங்களா? ஆமா. நம்ம ஊர் பொண்ணுங்க 10 பசங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. உங்க மாமா ரெண்டு சிக்கிட்டாங்க. பின்னி எடுத்துட்டு இருக்காங்க. தம்பி இருங்க, நானும் ஒரு சீவிட்டு வந்துடுறேன். வெட்ட போறேன் இந்த ஓட்ட ஓடுறானே. ஆட்டை வெட்ட போறானா மாட்டை வெட்ட போறானா? அவ்வளவு காஸ்ட்லி எல்லாம் வெட்ட மாட்டாங்க. ஆளத்தான் வெட்டுவாங்க. ஐயோ இது டெரரிசம், வன்முறை. இதெல்லாம் மாமனுக்கு பொழுதுபோக்குடா. கைய வெட்டுறதும் காலை வெட்டுறதும் பொழுதுபோக்கா? வெரி நைஸ் ஃபேமிலி. யாரு உங்க மாமா? மாப்ள மாமா பண்றீங்க? எப்ப வந்தீங்க? இப்பதான். அவர்தான் கடைசி மாமா. அப்ப இதுக்கு முன்னாடி நிறைய மாமாங்க இருக்காங்களோ? ஓ அதோ மாமா வாங்க மாப்ள. எப்ப வந்தீங்க? எப்படி இருந்தது? சௌரியமா இருந்துச்சு. கூட உனக்கு யாரு தகராறு பண்றாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நாங்க சும்மா வண்டியில் லிஃப்ட் கேட்டு வந்தோம்ங்க. நாங்க வேற ஒரு ஆளுங்க. மாமா என் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. அப்ப சரி நீங்க வீட்டுக்கு போங்க. நாங்க வேலை முடிச்சு வந்துடுறோம். சரி சரி. அவர்தான் எங்க சென்டர் மாமா. இருந்து போட்டோம்ப்பா. ஆமா உங்க முத மாமா எப்படி? வீட்டுக்கு மூத்த வரல. அப்ப கொஞ்சம் சாஃப்ட் டைப்பா இருக்கும். மாப்ள மாமா டயத்துக்கு வந்துச்சா? வந்துருச்சு. காரிப்பு ஒழுங்கா வண்டி விடுறானா? கொண்டாந்துட்டான். டவுன்ல வெயில் எப்படி இருக்கு? இருக்கு பரவாயில்ல. ஏண்டா டேய், அங்க 2 உசுறு ஊசலாடிக்கிட்டு இருக்கு. இப்ப போய் குசல விசாரிச்சுட்டு இருக்கீங்க. அவங்க முதல்ல விட சொல்றா, செத்துற போறானுங்க. சாகட்டும்டா. எங்க குடும்பத்துல வாலாட்டினா எவனா இருந்தாலும் சரி இதுதான் நடக்கும். வீடு எப்படி? அரண்மனை மாதிரி இருக்குடா. அரண்மனை மாதிரி இல்லடா, அரண்மனையே தான். எப்படி இவ்வளவு உயரமா வீடு கட்டினாங்க? முதல்ல படுக்க போட்டு கட்டினாங்க, அப்புறமா நிமித்திட்டாங்க. நிமித்துறதுக்கு ஆளு உங்க அப்பனையும் தாத்தனையும் கூட்டு வந்தாங்க. கம்னர்ரா. என்னடா இது? ஏகப்பட்ட பொண்ணுங்க கையில விளக்கோட அலையறாங்க. உங்க வில்லேஜ்க்கு இன்னும் கரண்ட் வரலையா? டேய் கல்யாண வீடுடா, ஏதாவது சடங்கா இருக்கும். கல்யாண பொண்ணு எங்க குலதெய்வத்துக்கு விளக்கேத்தணும்டா, அதுக்கு போறாங்க. இந்த பச்சை கலர் புடவை கட்டிருக்கிறது எங்க அத்தை. இந்த ரோஸ் கலர் புடவை கட்டிருக்காங்களே அவங்க எங்க அம்மா. ஹாய்மா. டேய் பிரகாஷ், இப்பதான் வரியா? ஆமாம்மா. அம்மா இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம்மா. உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதான் கூட்டு வந்தேன். அப்புறம் என் சைடு கல்யாணத்துக்கு விருந்தாளிங்க வேணும்ல? ஆமாமா, காலேஜ் முடிச்சிட்டு பொண்ணோட தான் வருவேன் நினைச்சேன். பரவாயில்லையே, பசங்களோட வந்திருக்க. காமெடி. இல்ல சார், உங்க ரேஞ்சில தான் ஒரு பொண்ணை ட்ரை பண்ணேன், செட் ஆகல. ஏய், இன்னும் உன் கிண்டல் குறையில பத்தியா? இத பாருடா, இது ஸ்கூலுக்கு போறதுக்கு அழுது அடம் முடிச்சிட்டு இருக்கோம்.
புருஷன் வீட்டுக்கு போலான்னு உடனே ட்ரெஸ் பண்ணி ரெடியா கிளம்பிருச்சு பாரு. ஆல் தி பெஸ்ட். வெளியில நிக்க வச்சிட்டு இருக்கேன், உள்ள கூட்டு போ. Thank you. வாட்டர் கலர் வில்லேஜ் பட்டர்ஃப்ளை. யாரா நீ பொண்ணுங்களை கிண்டல் பண்ற? தாத்தா எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். நான் நம்ப மாட்டேன். ஒவ்வொருத்தர செக்கப் பண்ணி தான் அனுப்புவேன். இங்க வா அப்படி. நீ என் பேர மாதிரியே இருக்க. நீ போ ராஜா, நீ போ. என்னடா வெள்ளக்காரவனும் ஜெயில சோறு போடாம விட்டானா? எலும்பு தோல் மாதிரி சேடா. போய் தின்னுடா, போடா போடா. போ போ. உன்னை எனக்கு பிடிக்கல. எனக்கு உங்களை பிடிக்கல. என்ன செய்யலாம் இப்ப? நீங்க வெளிய போங்க, நான் உள்ள போறேன். 10 நாள் கூட ஆகல அந்த டியூப் வாங்கி, அதை ஏன்னா போட்டு வளர்க்கிற? கைய உடைச்சு போடுவேன். ஆமா, வந்து 4 நாளைக்கு ஒழுங்கா வேலை செய்வீங்க. என்ன பாக்குற? அவன் ஆள் ஆளு அதான் என் பாட்டி. உங்களை எல்லாம் ஹாய் பாட்டி. பிரகாஷ் எப்படி பாருங்க, பரீட்சை எல்லாம் நல்லா எழுதிருக்கியா? நல்லா எழுதிருக்கேன் பாட்டி. சரி, நீங்க ஏன் டென்ஷனா இருக்கீங்க? அதை விடு. இவங்க கிட்ட இப்படி எல்லாம் சத்தம் போடலைன்னா ஒரு வேலையும் ஒழுங்கா பார்க்க மாட்டாங்க. யார் இந்த தம்பிங்க எல்லாம்? எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் பாட்டி. வணக்கம் பாட்டி, என் பேர் ரகு. ஹை, யார் இந்த காரக்காரப்பையார்? இது யார்? நோய் வந்த கொசு. நோய் வந்து குச்சுமுட்டியை பாத்துக்கீங்க நீங்க? நீ காரைக்கிழமையார் பாத்துக்கியா? வெளியே பேசினா பாட்டி வைக்குது. எதையும் பார்க்காம பேசக்கூடாதா? ஆமா, காரைக்கிழமையாரம். பாட்டி எல்லாரும் தங்குறதுக்கு ஏதாவது ஏற்பாடு? ஏண்டா இவ்வளவு பெரிய வீட்டுல தங்கறதுக்கு இடம் இல்ல? வாங்கப்பா, கொசு முட்டை வா. பிரகாஷ், உன் ஃப்ரெண்டுகளுக்கு எல்லாம் இதான் ரூம். எல்லாரும் களைச்சு போய் வந்திருப்பீங்க, குளிச்சிட்டு வாங்க, சாப்பிடலாம். ரகு, குளிக்கிறதுக்கு பாத்ரூம் அந்த பக்கம் இருக்கு. ரூம் ஓகே தானே? இந்த ரூம் மட்டும் இல்ல, இந்த வீட்ல இருக்கிற எல்லாரையும் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு கூட உங்க எல்லாரையும் பிடிச்சிருக்கு. Thank you. இந்த பையல மட்டும் தான் பிடிக்கல. டேய் டா பிரகாஷ், நான் இப்பவே கிளம்பறேன் ஊருக்கு. டேய் ஃளைட் டிக்கெட் போடுறீங்க. டேய் சொல்லுடா, வீட்டுல விருந்தாளி பெருசா எடுத்துக்கடா. டேய் பாட்டி, 5000 பேர் வேலை செய்யற ஃபேக்டரிக்கு ஓனர் நானு. அங்க வேலை செய்யறவனுக்கு என்னை பார்த்தா பிடிக்குது. டோட்டலா 5000 ரூபாய் வேல்யூ இல்லாத வில்லேஜ் இது. இங்க வர்றவங்க போறவங்க என்னை பார்த்தா பிடிக்கலன்றான். வாட் இஸ் தி மேட்டர்? டேய், அவங்களுக்கு என்னமோ ஒண்ணும் என்ன பிடிக்கல. ஒண்ணா பிடிக்கல? போடா டேய். இந்த நாயை பார்த்தா பிடிக்குதுங்கறான், என்ன பார்த்தா பிடிக்கலன்றான். அதுக்கு என்ன சொல்ற? டேய் சை. டேய் உடனே ஃளைட் டிக்கெட் போடுறா, நான் போறேன்டா. போடா போடா. நீ போடுங்கிற சாதாண்டா 300 வருஷமா நான் போராடிட்டு இருக்கேன். டேய், போகும்போது சுதந்திரத்தை கொடுத்து போடா. ஓ, வந்து உள்ள நுழைஞ்சு 3 நிமிஷம் ஆக அதுக்குள்ள 3 வருஷங்கிறான். எனவே சுதந்திர பங்கரை விக்கிது வாங்கி கொடுக்கறதுக்கு. டேய், தாத்தா ஏதோ ஒண்ணு கிண்டல் பண்ணிட்டு போறாரு. சும்மா உட்காரு, டென்ஷன் ஆகாத. ஏரி கரையில நின்னவளே நானும் ஏத்தோ இறைக்க போறேனே. ஏத்தோ இறைக்க போகையிலே நீயும் நாத்து நடத்தான் போறியடி. சம்பளமா? தம்பி பெரிய கருப்பு என் ஒண்ணு விட்ட சித்தப்பா மகன். பெரிய கருப்பா எல்லாம் ஜெயில இருந்து கண்டிஷன் பெயில்ல வந்த மாதிரி இருக்காங்க. அதிகார பக்கத்துல இன்னொருத்தன் மூஞ்சில தார் ரோடு போட்டுருக்கான். அது எங்க அம்மாவுக்கு ஒண்ணு விட்ட தம்பிடா. அது வேற விடுறாங்களா? டேய், இவ்வளவுதானே? இல்ல ஒண்ணு விட்டு சொந்தம் வேற ஏதாவது இருக்கா? இருக்க. எப்படா என் குடும்ப அழியன்னு காத்துட்டு இருக்க ஒரு விட்டு போன சொந்தம் இருக்கு. என் ஒண்ணு விட்ட பெரியப்பா சந்தன பாண்டி. வணக்கங்க. வணக்கம் வணக்கம் சர்வே சார். எங்க இவ்வளவு தூரம்? காளியாபுரம் சர்வேக்கு வந்தேன். அப்படியே உங்களை பாத்துட்டு போலான்ட்டு. ஆமா, பெரிய வீட்டுல கல்யாணம், நீங்க போலையா? நாங்க எதுக்கு போனோம்? என்னைக்கு என் தம்பிக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னானுங்களோ அன்னைக்கே சொந்த பந்தெல்லாம் போயிடுச்சு. என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன்? ஒரே ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன். இதே காரணம் காட்டி அவனும் பொண்ணு தரல, ஊர்ல இருக்கவனும் பொண்ணு கொடுக்கல. இங்க பார், இன்னமும் பிரம்மச்சாரியா தான் இருக்கேன். என்னையா சொந்தம் இதெல்லாம்? வாங்க தம்பி, இதோ உங்களுக்கு ஒரு மகன் இருக்கான். நாளைக்கு நல்லது கெட்டது நடக்கும். சொந்த பந்தம் வரணும்ல. பகைய மறந்துட்டு பேசாம கல்யாணத்துக்கு போங்க சார். ஏன் சார், நடக்காத கல்யாணத்துக்கு நாங்க ஏன் போகணும்? என்ன சொல்றீங்க? நீங்களும் கல்யாணத்துக்கு வரத்தானே போறீங்க. அங்க பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு. டேய் இன்னைக்கு குளிடா. தலையை ஆத்த முடியாது. அது என்ன காப்பிட்டியா ஆத்துறதுக்கு? இன்னைக்கு நீ குளிக்கலன்னு வைய, நைட்டோட நைட்டா மொட்டை அடிச்சிருவேன். அங்க பாத்தியா, ஒரு பழைய துணியை துவைச்சு புழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யாரா நீ? நேத்து தானே எங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க. எங்களை பார்த்து அப்படி கேட்கலாமா? வீட்டுக்கு வந்து விருந்தாளி இன்சல்ட் பண்ணலாமா? வெரி பேட். ஆமா, இப்ப எங்க போறீங்க? கோயிங் டு தி பாத்ரூம். வேர் இஸ் தி பாத்ரூம்? அங்க இருக்கு. Thank you. அங்க போறீங்க. ஏன் ஊமத்தோட குளிக்கிறார். யார் ஊமத்துறை? பின்னாடி இந்த கருப்பு துறை நிக்குதுலடா, அது மாதிரி ஊமத்துறைங்கிறது வில்லேஜ்ல உள்ள ஏதோ ஒரு கேரக்டர். ஏய், நீங்க இங்கேயே குளிங்க, அவர் வருவார். எவரு? நம்ம கட்டப்பொம்மன்டா, டிபன் சாப்பிட வருவார். எந்த கட்ட பொம்மை? வீரபாண்டிய கட்டப்பொம்மன். வீரபாண்டிய கட்ட பொம்மை இங்க வர்றாரா? ஆமா. எதுக்கு? ஏய், சுதந்திர விஷயமா என்னோட கலந்துரையாடுறதுக்கு வர்றாரா? ஓ பெருசு. வீரபாண்டிய கட்ட பொம்மை எப்போ செத்துட்டாரியா? செத்துட்டாரா? தூக்குல கூட சாக மாட்டாங்களா?
தூக்குல போட்டாங்களா? என்னடா இது எல்லாத்தையும் இந்த ஆள் ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காரு? ஏன் யோ ஒருத்தன் காட்டி கொடுத்தா இவரை தூக்க போட மாட்டாங்களா? யாரா காட்டி கொடுத்தது? என்ன பழைய ஹிஸ்டரி புக்க உள்ளதெல்லாம் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? எட்டப்பன் தான். எட்டப்பனா? ஆமா. அவர்கிட்ட என்ன தகராறு? நாங்க ஒண்ணும் பண்ணலீங்க. அவர்தான் கட்ட பொம்மை எட்ட பெண்ணு குறவலைய நெருக்க வர்றாருங்க. அவரை பத்தி உங்களுக்கு புரியாது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தலையில கொஞ்சம் அடிபட்டுடுச்சு. அதுல இருந்து சுயநினைவே இல்லாம இருக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு இன்னும் சுதந்திரமே கிடைக்கல. அதனால பல தலைவர்கள்ட்ட எல்லாம் பேசுற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு ஏதாவது உளறிக்கிட்டு பார்ப்பா. நீங்க ஒண்ணும் பெருசா எடுத்துக்காதீங்க. அவர் மென்டல்ங்கறத இவ்வளவு விரிவா சொல்றீங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? போய் குளிச்சிட்டு சாப்பிடுங்க. Okay, it's all right, old and we are friends. சொல்லுங்கடா, யாரா எட்டப்ப? கையடியா குட்டப்பா. காட்டி கொடுத்தவன காட்டி கொடுக்கறது எங்களுக்கு என்னையா தயக்கம்? இப்ப சொல்ற யார் எட்டப்பன்னு? அதோ அவன்தான். டேய், நீயாடா எட்டப்ப? அவன்தான் எட்டப்பன். மாட்டேன். வயசு வித்தியாசமாக்க மாட்டேன். ஆமா. ஏன்பா அவர் எங்கேயோ கூப்பிடுறாரு, போயேன். அவர் எங்க கூப்பிடுறாரு தெரியுமா பாட்டி? எங்க? உப்பு சத்தியாகிறதுக்கு, உப்பு காய்ச்சறதுக்கு தண்டி யாத்திரை கூப்பிடுறாரு. நான் போக முடியுமா? ஐயோ, அப்ப போடுறா. முடியாது. ஓடுறா. முடியாது. அவர் தான் எதையோ போட சொல்றாரு, போட்டு தான் தொலையேன். ஐயோ, அது இன்னொரு கன்றாவி விளையாட்டு. என்ன? இது குண்டாம், ஆ. நான் லண்டனா, ஆ. இது இந்தியாவா. ஆ. லண்டன் முதல்ல இந்தியா மேல குண்டு போடுமா, ஆ. அப்புறம் இந்தியா லண்டன் மேல குண்டு போடுமா. ஆ. இந்த போட்டுச்சு. டமா போடியா போடு. ஏய், சரசம்மா. என்ன? இது பனியன். ஆ. இந்த சனியன் ஆ. இத குண்டுன்னு நினைச்சுக்கிட்டு என் மேல போடுறான். நான் போடுவேனா? நீங்க என்ன ஆளு? வந்தே மாதரம். இப்ப என்ன சொல்ற? என்னத்த சொல்றது? இதெல்லாம் எப்படி வச்சு வளர்க்குறீங்க? ஏங்க வீட்ல சங்கிலி இருந்தா ஓரமா கட்டி போட்டு வைங்க. டேய், என் சட்டையை காய போட்டிருந்தேன், காணோம். உங்க ஷர்ட் நாங்க எங்க எடுக்கிறோம்? ஐயோ, எடுத்தீங்கன்னு சொல்ல வரல. இதுல இருக்கான்னு பாருங்க ப்ளீஸ். இல்லீங்க, அடுத்தவங்க துணியெல்லாம் நாங்க எடுக்க மாட்டோம். ச்சே, காய போட்டிருந்த சட்டை எல்லாம் காணாம போகுது. என்ன வீடு இது? டேய் பையா, வீட்டெல்லாம் குறை சொல்லாத. இதானா பாரு. ம், ஆமா, தேங்க்யூ. இதானா? இத வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு நேரம் வெறிக்க பாத்துக்கிட்டு இருந்தா இவ. அடுத்தவங்க துணி எடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க, இது என்னவா? இல்ல, இது வந்து எங்க மாமா துணின்னு நினைச்சிட்டேன். ஏன் என்னையும் உங்க மாமா நினைச்சு கூடாதா? டேய் பையா, ம். என் பேர எங்கடா? தெரியாது கிழவி. கிழவியா? ஏப்பா வயசுக்கு மரியாதை தர மாட்டியா? ஓ, நீ மட்டும் என்ன பையனு கூப்பிடுறியே, வயசுக்கு மரியாதை தந்தியா? ஓ, உங்களை எப்படிங்க கூப்பிடணுங்க? பேரன்னு கூப்பிடு. பேரனா? ஆமா. வரவன் போறவன எல்லாம் பேரன் கூப்பிட்டு இருக்க முடியுமா? என்னதே வர்றவன் போறவனா? பாட்டி, அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சா டேய், 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 டேய். இத பார், ஆ? என்னைக்கு நீ என்ன பேரன்னு கூப்பிடுறியோ அது வரைக்கும் நானும் உன்னை ஒண்ணே கிளம்பின்னு கூப்பிடுவேன். அடி இவனே. என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? ம். எப்பவுமே நல்லதானே இருப்ப. ஆமா, என்ன ரொம்ப குஷியா இருக்க? ஆமா, இன்னைக்கு நார்த்ல இருந்து எங்க மாமா வராரு. மாமாவோட அவரோட பொண்ணும் வரா. இன்னொரு மாமா, இன்னொரு பொண்ணா? எஸ், மை செகண்ட் மாமா அண்ட் இஸ் ஒன்லி பியூட்டிஃபுல் டாட்டர். ம், உன் குடும்பத்தை நம்பி ஒரு அசெம்பிளி எலெக்ஷனே வைக்கலாம். நீ எலெக்ஷன்ல நிக்க. ஏய் சித்ரா, நீ வா. என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? பரவாயில்ல. என் ஆளுக்கு பிடிக்குமான்னு சொல்லு. ட்ரெஸ் தானே பிடிக்கும். நீ ஏன் ஒரு மாதிரி பேசுற? பொறாமையா? ஐயோ, பொறாம தானே? அவளுக்கு நான், எனக்கு அவ. வள்ளுவனுக்கு ஒரு வாசுகி மாதிரி, பாரதிக்கு ஒரு கண்ணவா மாதிரி. ஆஹா, என்ன அவளுக்கு பிடிக்கும். பிடிக்கலனா? நினைச்சது கிடைக்கும். கிடைக்கலனா? நான் நினைச்சது கட்டாயம் கிடைக்கும். கிடைக்கணும். வாப்பா, நல்லா இரு, நல்லா இரு. என்னப்பா ஈஸ்வரா, ஏதோ விருந்தாளிக்கு வர மாதிரி கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்துருங்கிறேன். ஃபேக்டரியில நிறைய வேலைன்னு. எங்கப்பா என் பேத்தி? மாலதிகா, மகராசியாரு, மகராசியாரு. அம்மாடி, என்னமா வளர்ந்துட்ட? நல்லா இருக்கியாம்மா? என்ன தெரியுதா? நான் தான் உன் பாட்டி. பாத்தியாடா? சொந்தங்களே சொன்னாதான் தெரியுது. அடிக்கடி வந்து போனா தானே தெரியறதுக்கு. சரி, உள்ள போய் பேசலாம். வா வா வா. நீ வரலையே 2 நாளா வாசலையே காத்துட்டு இருந்தோம். இப்ப தாப்பா வீடே கலகலன்னு இருக்குது. வா வா. அழகுஜா, தாத்தாவை ஞாபகம் இருக்கா? இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு முன்னே வந்தே மாதரம்னு சொல்லணும். வந்தே மாதரமா? எதுக்கு? எதுக்கா சொல்லணும்?